सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सकल साधु मंडली की जय। नमो ओम विष्णु पदाय कृष्ण बस्ताय बोधले श्रीमती भक्तिवेदांत स्वामी यदुनामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधरणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீல பிரபுபாதா ஆசா பக்திவேந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவரால் இயற்றப்பட்ட ஒரு புஸ்தகம் பக்குவமான கேள்விகளும் பக்குவமான பதில்களும். இதை நம்ம அப்படியே படிக்கலாம். அதாவது ஒரு சம்பாஷணையாக ஒரு உரையாடலாக இது அமைந்திருக்கிறது. ஆசா பக்திவேந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கும் அமைதிப்படையின் ஊழியராக இந்தியாவில் பணியாற்றி வந்த பாப் கோஹென் என்பவருக்கும் இடையிலான உரையாடல்கள் இது. அதாவது அமெரிக்காவின் அமைதிப்படையில் பணியாற்றி வந்த பாப் கோஹென் என்பவர் 1972 ஆன்மீக அறிவினை தேடி மேற்கு வங்காளத்தில் உள்ள மாயாபுரி எனப்படும் புராதன பூமிக்கு வந்தார். அந்த புனித பூமியில் ஒரு எளிய குடிசையினுள் இந்தியாவின் மிகச்சிறந்த ஆச்சாரியரின் திருவடிகளில் அவர் தஞ்சமடைந்தார். அதாவது ஸ்ரீல பிரபுபாதருடைய திருவடியில் அவர் என்னவெல்லாம் அறிய விரும்பினாரோ அவை அனைத்தையும் அந்த ஆச்சாரியர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த உரையாடல் தான் இப்போது நான் படிக்க போகிறோம். படிக்கலாமா அந்த உரையாடல்? அறிமுகம். இது பக்குவமான கேள்விகளும் பக்குவமான பதில்களும் என்பது அகந்தை நிரம்பிய தலைப்பா. 33 ஆண்டுகளுக்கு முன்பாக கங்கை கரையில் அமர்ந்தபடி நான் பங்கேற்ற உரையாடல்கள் பக்குவமான கேள்விகளும் பக்குவமான பதில்களும் என்னும் தலைப்பில் ஒரு நூலாயின. 1976 முதல் பிரசுரிக்கப்பட்டு வரும் இந்நூலில் நிறைய பிரதிகளை நானும் மற்றவர்களுக்கு வழங்கியுள்ளேன். அவ்வாறு வழங்கும்போது பக்குவமான கேள்விகள் என்னும் தலைப்பினை விளக்குதல் பல நேரங்களில் எனக்கு சிரமமானதாக இருந்துள்ளது. ஏனெனில் 1972 22 வயதை நிரம்பியிருந்த நான் பக்குவத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தேன். இருப்பினும் இந்த உரையாடலில் என்னுடன் பங்கேற்றவரான ஸ்ரீல பிரபுபாதர் பக்குவமான கேள்விகளும் பக்குவமான பதில்களும் என்னும் தலைப்பினை இந்நூலிற்கு பரிந்துரைத்தார். அவரும் தம்மில் மிகவும் பணிவானவர். அப்படியெனில் பக்குவமான என்று கூறுவதன் காரணம் என்ன? பாரம்பரிய யூத குடும்பத்தில் வளர்ந்த என்னிடம் கடவுளை புரிந்து கொள்வதற்கான தேடல் இருந்து கொண்டிருந்தது. தன்னுணர்விற்கான தேடலும் போர் நிறுத்த போராட்டங்களும் என்னுடைய கல்லூரி பருவத்தில் மேலோங்கி இருந்தன. இருப்பினும் எப்படியோ 1971 ரென்செலார் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து வேதியியல் பட்டத்தை பெற்றேன். தேடலும் போராட்டமும் நிறைந்த அந்த காலகட்டத்தில் கிரீன்விச் கிராமத்தில் 1960களின் இறுதியில் முதலில் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை செவியுற்று அதனால் நான் கவரப்பட்டேன். யோக நூல்களில் பிரதானமான பகவத்கீதையும் பற்றியும் கேள்விப்பட்டேன். யோகம் என்றால் கடவுளுடன் இணைதல் என்று பொருள்படுவதாக புரிந்து கொண்டேன். யோகத்தின் கருத்துக்கள் என்னை கவர்ந்தன. நான் வளர்க்கப்பட்ட சூழ்நிலைக்கு அவை முரண்பாடாக இருக்கவில்லை. இருப்பினும் அமெரிக்காவில் காணப்பட்ட யோக முறை எனக்கு குழப்பத்தை கொடுத்தது. நியூயார்க் டெல்லி நியூஸ் என்னும் பத்திரிகையின் மையப்பகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஏதேனும் ஒரு இந்திய குரு தன்னுடைய அறிவை உலகிற்கு அறிவிப்பது வழக்கம். நான் யாரை நம்புவது? அவை அனைத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக திகழும் யோக பூமியான இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். கல்லூரி படிப்பிற்கு பின்னர் இந்தியாவை ஆய்வு செய்வதற்கும் கிராமத்தில் வாழ்வதற்கும் மொழியை கற்றுக்கொள்வதற்கும் கீதை மற்றும் மந்திரங்களை உண்மையிலேயே அறிவதற்கும்
அமைதிப்படையில் இணைவதே சிறப்பான உபாயம் என்று எனக்கு தோன்றியது. இந்தியா நான் கற்பனை செய்ததை போன்று இருக்கவில்லை. என்னால் கண்டறியப்பட்டதன்படி இந்தியாவில் ஏழ்மை என்பது பெரும்பாலும் நகரத்தில் காணப்படுவதாகவே இருந்தது. நகரங்கள் முழுவதும் பிச்சைக்காரர்கள் மொய்த்து கொண்டிருந்த போதிலும் கிராம பகுதிகள் விவசாய நிலங்களுடன் பச்சை பசேலென்று இருந்தன. அமைதியான கிராம மக்கள் திருப்தியுடன் வாழ்ந்தனர். சூட்சமமான மிகச்சிறந்த தெய்வீக உணர்வு எங்கும் பரவி இருந்தது. பீகாரில் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கிய பின்னர் நான் பல்வேறு கோயில்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயங்களுக்கு செல்லத் தொடங்கினேன். அஃது என்னுடைய மதிமயக்கத்தை நீக்கியது. அங்கே கூடியவர்கள் இறையுணர்வை நாடவில்லை, பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கௌரவத்தையுமே நாடினர். அதை காண்பதற்கு லெட்ஸ் மேக் எ டீல் என்னும் பெயரில் அமெரிக்க தொலைக்காட்சிகளில் 1970களில் வெளிவந்த ஒரு தொடரின் ஆன்மீக வடிவத்தை போன்று தெரிந்தது. உலகின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு வந்தது. பௌதிகமயமான அமெரிக்காவில் நான் கண்ட அதே காட்சிகளை காண்பதற்காகத்தானோ நான் பல்வேறு குருமார்களை சந்தித்தேன். ஆனால் யாராலும் கவரப்படவில்லை. வாழ்விற்கான என்னுடைய தேடுதல் வானில் எங்கோ பறக்க தொடங்கியது. 1972 பிப்ரவரியில் எனது பள்ளி விடுமுறையின் போது கல்கத்தாவிற்கு சென்றேன். அங்கே சில வருடங்களுக்கு முன்பு கிரீன்விச் கிராமத்தில் நான் பார்த்ததைப் போலவே எண்ணற்ற மேற்கத்தியர்கள் ஹரே கிருஷ்ணா பக்தர்களாக கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் கல்கத்தாவிற்கு வடக்கே 100 மைல் தொலைவில் உள்ள ஓரிடத்தில் நிகழ்விருந்த முகாமிற்கு என்னை அழைத்தனர். அஃது என்னுடைய தேடலுக்கு பொருத்தமாக இருக்கலாம் என்று எண்ணி நானும் ஒப்புக்கொண்டேன். நாங்கள் ஒரு ரயிலில் ஏறி வங்காளத்திற்கு பசுமையான கிராமப்புறங்களை கடந்து மாயாப்பூருக்கு சென்றோம். அது கங்கை கரையில் அமைந்திருந்த அழகிய கிராமமாகும். அந்த முகாம் ஏற்கனவே நன்கு திட்டமிடப்பட்டிருந்தது என்பதை மாயாப்பூர் சென்ற பின்னர் நான் அறிந்தேன். அவர்கள் அப்போதுதான் ஒரு நெல் வயலை வாங்கி அதில் குடிசைகளை அமைத்திருந்தனர். இருப்பினும் அந்த வயல் இடைக்கால் வரலாற்றின் புகழ்பெற்ற சாதுவான ஸ்ரீ சைதன்யரின் புனிதமான பிறப்பிடத்திற்கு அருகில் இருந்தது. மேலும் அங்கிருந்த குடிசையில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகரும் ஸ்ரீ பிரபுபாதர் என்னும் பெயருடையவருமான வயதானவர் ஒருவர் இருந்தார். அவரது சீடர்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் அப்போது நிகழ்ந்த போரில் அகதியாக வந்தவர்களுக்காக சமைப்பதில் மிகவும் மும்முரமாக இருந்தனர். நான் ஆண்களின் கூடாரம் ஒன்றினுள் நுழைந்து அவர்களுக்கு உணவு வழங்கும் பணியில் ஈடுபடத் தொடங்கினேன். அங்கே கிருஷ்ணரை பின்பற்றுபவர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் 25 வயதுக்கு உட்பட்ட அமெரிக்கர்களாக அல்லது ஐரோப்பியர்களாக இருந்தனர். அவர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தனர் என்று கூறினால் அது மிகையாகாது. ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு விருந்தாளியான என்னை கவனித்துக் கொள்வதில் அவர்களில் பலர் ஆர்வம் காட்டினர். இருப்பினும் சில பிரபுபாதரை சந்திப்பதற்கு நான் அழைக்கப்பட்டேன். இந்தியாவிற்கு வந்ததன் பயன் அதுவாகத்தான் இருக்குமோ என்று உணர்ந்தேன். இப்போது பக்குவமான கேள்விகள் என்னும் தலைப்பில் நான் கூறிய தர்ம சங்கடத்தை பற்றி பேசலாம். ஒரு சீடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெய்வீக நூல்களில் தலைசிறந்ததான பகவத்கீதை பின்வருமாறு தெரிவிக்கின்றது. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் என்று பகவத்கீதை 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுரையின்படி ஒரு புதிய சீடனிடம் 3 தகுதிகள் இருக்க வேண்டும். 1. குருவை அணுக வேண்டும். 2. சவால் விடுக்காமல் அவரிடமிருந்து செவியுற வேண்டும். 3. அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளும் பூர்த்தி அடையும் போது குருவானவர் ஞானத்தை வழங்குவார் என்று கீதை கூறுகிறது. சிலர் பிரபுபாதரை சந்திப்பதற்கான எனது நோக்கம் ஆய்வு செய்வதற்காக இருந்ததே தவிர வாதிடுவதற்காக இருக்கவில்லை. தம்மையே குருவாக கூறிக்கொண்டிருந்த பலரை சந்தித்து கவனித்த பின்னர் நான் மிகுந்த சந்தேக கண்களுடன் இருந்தேன். இருப்பினும் சில பிரபுபாதரை பின்பற்றியவர்கள் என்னில் ஆர்வத்தை தூண்டினர். அவர்களது பேரார்வத்தை கடந்த பின்னர் ஆன்மீகம் துறவும் ஒருங்கே பெற்ற நம்பிக்கை தரும் தெளிவான விளக்கங்கள் கிடைக்க பெற்றேன். சவால் விடுப்பதற்கு மாறாக சில பிரபுபாதருடன் நேரத்தை செலவிட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன்.
அவரிடமிருந்து கேட்டவற்றை ஏற்பதா மறுப்பதா என்பதை பின்னர் முடிவு செய்யலாம் என்று நினைத்தேன். இவ்விதமாக கீதையில் கூறப்பட்டுள்ள 3 நிபந்தனைகளில் நான் முதல் 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்தேன். பஞ்சத்தை போக்குவதற்கான கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பிரசாத விநியோகத்திலும் ஒரு நாள் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். இவ்வாறாக 3வது நிபந்தனையையும் நிறைவேற்ற முடிந்தது. ஸ்ரீல பிரபுபாதருடைய கண்ணோட்டத்தின்படி நான் கீதையின் நிபந்தனைகளை பின்பற்றி கொண்டிருந்தேன். அதனால்தான் அவர் இதனை பக்குவமான கேள்விகள் என்று கூறினார். என்னுடைய கேள்விகளுக்கு சில பிரபுபாதர் வழங்கிய பதில்கள் கீதையின் 4வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தில் பின்வரும் கூற்றை சார்ந்திருந்தன. இந்த உன்னத விஞ்ஞானம் ஒரு குருசீட பரம்பரையின் மூலமாக பெறப்பட்டு புனிதமான மன்னர்களால் அவ்வாறே புரிந்து கொள்ளப்பட்டது. சில பிரபுபாதர் என்னுடைய கேள்விகளுக்கு புராதனமான சீட பரம்பரையின் அடிப்படையில் பதிலளித்தார். அவர் தம்முடைய முந்தைய அதிகாரிகளிடமிருந்து கேட்டவற்றை திரும்பி சொன்னார். சுயமாக எதையும் உருவாக்கவில்லை. ஆகவே என்னுடைய மரியாதைக்குரிய வினாக்களுக்கு நான் பக்குவமான பதில்களை பெற்றேன். அந்த பதில்கள் பூர்வீக ஆச்சாரியர்களின் பணிவான தூதரால் வழங்கப்பட்டன. சில பிரபுபாதருக்கும் எனக்கும் இடையில் நிகழ்ந்த முதல் உரையாடல் அவரது செயலாளரால் பதிவு செய்யப்படவில்லை. எனவே இந்நூல் எங்களை பற்றிய அறிமுக பேச்சுக்கள் ஏதுமின்றி தொடங்குகிறது. மதிப்புமிக்க விஷயங்கள் யாவும் 2வது உரையாடலில் இருந்து தொடங்கின. அஃது இந்நூலில் முதல் அத்தியாயமாக அமைந்துள்ளது. சில பிரபுபாதருடனான எனது இந்த உரையாடல் உங்களையும் பக்குவ நிலைக்கு அழைத்து செல்வதாக ஆகட்டும். சில பிரபுபாதருடனான எனது இந்த உரையாடல் உங்களையும் பக்குவ நிலைக்கு அழைத்து செல்வதாகட்டும். பாப் கோஹேன். இப்படிக்கு பாப் கோஹேன். எல்லாவற்றையும் வசீகரிக்கும் கிருஷ்ணர். 27ஆம் தேதி பிப்ரவரி 1972 அன்று பாப் என்பவர் அவருக்கும் சில பிரபுபாதருக்கும் நடந்த உரையாடல். பாப் கேட்கிறார் சில பிரபுபாதரிடம், கிருஷ்ணர் என்னும் பெயரின் பொருள் என்ன? சில பிரபுபாதர் சொல்கிறார், கிருஷ்ணர் என்றால் வசீகரம் நிறைந்தவர் என்று பொருள். பாப் சொல்கிறார், வசீகரம் நிறைந்தவர்? சில பிரபுபாதர், ஆம், கடவுள் வசீகரம் நிறைந்தவராக இல்லாவிடில் அவர் எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும்? ஒரு மனிதன் வசீகரமாக உள்ள போது அவன் முக்கியமானவனாக ஆகிறான் இல்லையா? பாப், ஆம். பாப் சொல்கிறார், ஆம். சில பிரபுபாதர் சொல்கிறார், எனவே கடவுள் வசீகரமானவராக எல்லாருக்கும் வசீகரமானவராக இருக்க வேண்டும். எனவே கடவுளுக்கு ஏதேனும் பெயர் இருக்குமெனில் அல்லது கடவுளுக்கு ஏதேனும் பெயர் கொடுக்க விரும்பினால் கிருஷ்ணர் என்று கொடுக்கலாம். பாப் சொல்கிறார், ஆனால் ஏன் கிருஷ்ணர் என்ற பெயர் மட்டும்? சில பிரபுபாதர், ஏனெனில் அவர் வசீகரம் நிறைந்தவர். கிருஷ்ணர் என்னும் சொல்லுக்கு வசீகரம் நிறைந்தவர் என்று பொருள். பாப் சொல்கிறார், அப்படியா? சில பிரபுபாதர், ஆம். கடவுளுக்கு பெயர் கிடையாது. ஆனால் அவரது தன்மைகளினால் அவருக்கு நாம் பெயர்களை வழங்குகிறோம். ஒரு மிகவும் அழகாக இருந்தால் அவனை நாம் அழகன் என்று அழைக்கிறோம். ஒரு மிகுந்த புத்திசாலியாக இருந்தால் அவனை அறிவாளி என்கிறோம். எனவே தன்மைக்கு ஏற்ப பெயர் வழங்கப்படுகிறது. கடவுள் எல்லா வகையிலும் வசீகரமானவர் என்பதால் கிருஷ்ணர் என்னும் பெயரை அவருக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். கிருஷ்ணர் என்றால் வசீகரம் நிறைந்தவர் என்று பொருள். எல்லா அம்சங்களும் இதில் அடங்கும். உண்மையிலே கடவுளுக்கு பெயர் ரூபம் கிடையாது. ஆனால் பக்தர்களுக்கு இல்லை, பெயர் கிடையாது. ஆனால் அவர் தன்மைகளினால் அவருக்கு நாம் பெயர்களை வழங்குகிறோம். ஓகே. அப்போது பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கு வேறுபாடு இல்லை. ஆனால் அவருடைய தன்மைகளை வச்சு தான் அந்த நாமமானது அழைக்கப்படுகிறது. ஓகே. பாப் சொல்கிறார், எல்லா வல்லமையும் கொண்டவர் என்ற பொருளில் ஏன் ஒரு பெயர் இருக்கலாகாது? பிரபுபாதா, ஆம், உங்களிடம் வல்லமை இல்லாவிடில் நீங்கள் எவ்வாறு வசீகரமானவராக இருக்க முடியும்? சியாமசுந்தரன் உணர்வு சீடர், ஒரு அமெரிக்க பக்தர், சில பிரபுபாதரின் செயலாளர். அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. வசீகரமானவர்னா அது எல்லாவற்றையும் வசீகரமானவர்னா அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அப்படின்ட்டு சியாமசுந்தர் சொல்கிறார். சில பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அவர் சிறந்த அழகுடையவராக, சிறந்த அறிவுடையவராக, சிறந்த பலமுடையவராக, சிறந்த புகழுடையவராக இருக்க வேண்டும். பாப் சொல்கிறார், கிருஷ்ணர் போக்கிரிகளுக்கும் வசீகரமானவரா? சில பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், நிச்சயமாக. அவர் போக்கிரிகளில் தலை சிறந்தவராக
போக்கிரிகளில் தலை சிறந்தவராகவும் திகழ்ந்தார். பாப் சொல்கிறார், அஃது எப்படி? சில பிரபாத் சொல்கிறார், சிரித்தபடி. ஏனெனில் அவர் எப்போதும் கோபியர்களை சீண்டி கொண்டிருந்தார். சியாமசுந்தர் என்ற ஒரு பக்தர் சொல்கிறார், சீண்டினாரா? சில பிரபாதர் சொல்கிறார், ஆம். சில வேளைகளில் ராதாராணி வெளியே செல்லும்போது கிருஷ்ணர் அவளை தாக்குவார். அவள் கீழே விழும்போது, கிருஷ்ணா, இப்படி எனக்கு தொல்லை கொடுக்காதே என்பாள். இருவரும் கீழே விழுவார்கள். கிருஷ்ணர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவளை முத்தமிடுவார். அங்கே சிரிக்கிறார். அப்போது ராதாராணி மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். இருப்பினும் மேலோட்டமாக பார்த்தால் கிருஷ்ணர் மிகச்சிறந்த போக்கிரியாக திகழ்ந்தார். கிருஷ்ணரிடம் போக்கிரித்தனம் இல்லாவிடில் இந்த உலகில் போக்கிரித்தனம் எவ்வாறு இருக்க முடியும்? எல்லாவற்றின் தோற்றுவாய் கடவுள். இதுவே கடவுளை பற்றிய நம்முடைய சூத்திரம். கிருஷ்ணரிடம் போக்கிரித்தனம் இல்லாவிடில் அது எவ்வாறு மற்ற இடங்களில் வெளிப்பட முடியும்? அவரே எல்லாவற்றின் தோற்றுவாய். ஆயினும் அவரின் போக்கிரித்தனம் மிகவும் நேர்த்தியானதாக இருப்பதால் எல்லாரும் அவருடைய போக்கிரித்தனத்தை வழிபடுகிறார்கள். பாப் சொல்கிறார், நேர்த்தியாக இல்லாத போக்கிரிகளை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? சில பிரபுபாத சொல்கிறார், இல்லை, போக்கிரித்தனம் நேர்த்தியானதன்று. ஆயினும் கிருஷ்ணர் கடவுளாக பூர்ணமானவராக இருப்பதால் அவரது போக்கிரித்தனமும் நேர்த்தியாகவே உள்ளது. கிருஷ்ணர் நல்லதே உருவானவர். கடவுள் நல்லவர். பாப் சொல்கிறார், ஆமாம். சில பிரபுபாத சொல்கிறார், ஆகவே அவர் போக்கிரி ஆகும்போது அதுவும் நேர்த்தியாக உள்ளது. அதுவே கிருஷ்ணரின் சிறப்பு. போக்கிரித்தனம் நல்லதன்று. இருப்பினும் கிருஷ்ணர் அதை கையாளும் போது அவர் நல்லதே உருவானவர் என்பதால் அவரது போக்கிரித்தனமும் நல்லதாகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாப் சொல்கிறார், கிருஷ்ணரை வசீகரமானவர் என்று கருதாதவர்கள் எவரேனும் இருக்கிறார்களா? சில பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, அனைவரும் கிருஷ்ணரை வசீகரமானவராக காண்பார்கள். அவரால் வசீகரிக்கப்படாதவர் எவரேனும் உளரோ? ஒரு உதாரணம் சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த மனிதன் அல்லது இந்த உயிரினம் கிருஷ்ணரால் வசீகரிக்கப்படவில்லை. அப்படி யாரையாவது கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். பாப் சொல்கிறார், தவறு என்று தெரிந்திருந்தும் அதிகாரம், பணம், கௌரவம் முதலியவற்றிற்காக தவறு செய்ய விரும்புபவனுக்கு பிரபுபாதா சொல்கிறார், பாப் சொல்கிறார், கடவுள் வசீகரமற்றவராக தோன்றலாம். கடவுளை பற்றிய எண்ணம் அவனுக்கு குற்ற உணர்வை கொடுப்பதால் அவன் கடவுளை வசீகரமற்றவராக கருதலாம். சில பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, அவன் கடவுளை பற்றி சிந்திப்பதில்லை. அவன் வல்லமை பெற விரும்புகிறான். அதிகார பலம் அல்லது செல்வத்தை ஆசைப்படுகிறான். அப்படித்தானே? கிருஷ்ணரை விட பெரிய செல்வந்தர் எவரும் இல்லை என்பதால் கிருஷ்ணர் அவனுக்கு வசீகரமானவராகவே இருப்பார். பாப் சொல்கிறார், செல்வத்தை விரும்புபவன் கிருஷ்ணரிடம் பிரார்த்தித்தால் அவன் செல்வந்தனாக இயலுமா? சில பிரபுபாதர், நிச்சயமாக. பாப் சொல்கிறார், இந்த வழியில் அவன் செல்வந்தனாக முடியுமா? சில பிரபுபாதர், ஆம். கிருஷ்ணர் சர்வ வல்லமை வாய்ந்தவர் என்பதால் செல்வந்தனாக வேண்டும் என்று நீங்கள் கிருஷ்ணரிடம் பிரார்த்தித்தால் கிருஷ்ணர் உங்களை செல்வந்தராக ஆக்குவார். பாப் சொல்கிறார், தீய வாழ்வில் ஈடுபட்டிருப்பவன் செல்வந்தனாக வேண்டும் என்று பிரார்த்தித்தால் அவனும் செல்வந்தனாக இயலுமா? சில பிரபுபாதர், ஆம். கிருஷ்ணரிடம் பிரார்த்திப்பது தீய செயல் என்று. பாப் சொல்கிறார், ஆம், அதுவும் சரியே. சில பிரபுபாதர் சொல்கிறார், மெல்லிய சிரிப்புடன், அவன் ஏதோ ஒரு வகையில் கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்திக்கிறான் என்பதால் அவனை கெட்டவன் என்று சொல்ல முடியாது. பாப் சொல்கிறார், ஆம். சில பிரபுபாதர் சொல்கிறார், பகவத்கீதையில் 9.30 கிருஷ்ணர் கூறுகிறார், அபிஷேசு துராச்சாரோ பஜதே மாம் அனந்திய பாக். நீங்கள் இதை படித்திருக்கிறீர்களா? பாப் சொல்கிறார், ஆம். அதன் சமஸ்கிருதம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆங்கில பொருளை அறிவேன். சில பிரபுபாதர் சொல்கிறார், கூறுங்கள். பாப் சொல்கிறார், என்னிடம் பிரார்த்தனை செய்பவன் தீய செயல்களில் ஈடுபட்டாலும். சில பிரபுபாதர் சொல்கிறார், ஆம். பாப் சொல்கிறார், அவன் உயர்த்தப்படுவான். சில பிரபுபாதர் சொல்கிறார், ஆம். அவன் கிருஷ்ணரிடமிருந்து பிரார்த்திக்க தொடங்கினால் அது தீய செயல் என்று. எனவே அவர் எல்லாரையும் வசீகரிப்பவர் என்று கூறப்படுகிறார். பூரண உண்மை அல்லது புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் எல்லா இன்பங்களில் இருப்பிடம் என்று
வேதங்களில் தைத்திரிய உபனிஷத்து 2:7 கூறப்பட்டுள்ளது. ரசோவை சக ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒன்றிற்காக இயங்குகின்றனர். ஏனெனில் அதில் ஒரு விதமான ரசத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அதில் ஒரு விதமான ரசத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பாப் சொல்கிறார், மன்னிக்கவும், புரியவில்லை. சாரி, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட்.